புதுச்சேரியில் பணியிலிருந்து நீக்கப்பட்ட பொதுப்பணித்துறை தினக்கூலி ஊழியர்கள் சட்டசபைக்குள் நுழைந்து நடத்திய திடீர் போராட்டத்தால் கடும் பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் 1500 பேர் தினக்கூலி ஊழியர்களாக நியமிக்கப்பட்டிருந்தனர். ஆட்சி மாற்றத்தை அடுத்து இவர்கள் படிப்படியாக பணியிலிருந்து நீக்கப்பட்டு வருகின்றனர். பணியிலிருந்து நீக்கப்பட்ட 500 பேர் புதுச்சேரி சட்டசபை பகுதியில் திரண்டனர். அவர்களில் ஒரு பகுதியினர் சட்டசபைக்குள் புகுந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்னொரு பகுதியினர் சட்டசபைக்கு வெளியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் அவர்களுடன் பேச்சு நடத்தினர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. போலீசார் சிறிய அளவில் தடியடி நடத்தினர். இதையடுத்து 250 பேர் கைது செய்யப்பட்டு போலீஸ் வேனில் ஏற்றப்பட்டனர். மற்றவர்கள் அங்கிருந்து சிதறி ஓடினர். இந்த போராட்டத்தால் புதுச்சேரி சட்டசபை பகுதியில் பதட்டமும் பரபரப்பும் ஏற்பட்டது. இதற்கிடையே புதுச்சேரி முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், ஷாஜஹான், புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் ஆகியோர் கவர்னர் இக்பால் சிங்கை சந்தித்து பேசினர். பின்னர் நிருபர்களிடம் பேசிய வைத்தியலிங்கம் சட்டசபையில் போலீசார் நடத்திய சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். இது தொடர்பாக கவர்னர் இக்பால் சிங்கிடம் புகார் செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். அவருடைய குறையை கூறுவதற்கும் அதை கேட்பதற்கும் தயாராக இல்லாத இந்த அரசாங்கத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அன்னை சோனியா காந்திக்கு அனுப்புவோம், உள்துறை அமைச்சருக்கு அனுப்புவோம். தமிழகத்தில் புதிய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறிய வைத்தியலிங்கம் புதுச்சேரியில் இன்னமும் புதிய அரசு செயல்படவே துவங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி ஏற்பட்டால் காங்கிரஸ் கட்சிக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் என்றும் இதுகுறித்து காங்கிரஸ் தலைவர் சோனியாவிடம் விளக்கப்படும் என்றும் வைத்தியலிங்கம் கூறினார். இங்க சட்டமன்றம் இருக்குதா சார்? நீங்களே சொல்லுங்க. சட்டமன்றமே கிடையாது, அமைச்சர்களே கிடையாது. இதுல போய் நாங்க என்ன சபாநாயகர் தேர்தலையும் இது வலிமை காட்டணும்னு கேட்கறது எப்படி நியாயமா இருக்குன்னு எனக்கு புரியல. ஏன்னா இங்க நியாயமே கிடைக்காது. சட்டமன்றத்தை அவங்களே மதிக்கல, நாம போய் என்னத்தை செய்ய முடியும்? தேவைப்பட்டால் மக்கள் சக்தி அனைத்தையுமே ஒன்றா சேர்த்து போராட்டம். இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து போராட்டத்தை நடத்துவோம். முதல்வர் ரங்கசாமி சர்வாதிகாரியாக செயல்படுவதாகவும் வைத்தியலிங்கம் மற்றும் முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளனர்.